மத்து பொறுமையா கடைங்க மண்டல இந்த மண்டை வந்துரு போகுது மத்தா மத்து பொறுமையா ரொம்ப தாலியா இருக்க மத்தா மத்தா இது ஐயா போங்க புறாத மத்தா பொறுமையா மத்து மாதிரி வச்சிருக்கீங்க பேச வச்சிருக்கீங்களா பேசுங்க டேய் சொல்லுங்க
சொல்றதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். கேட்டு போ. அவரு ஒரு மாதிரி மென்ட்ல எதுனா கட்டிட்டு போறோம். அப்புறம் நான் இல்லையே உள்ள என்ன சொல்லுங்க, உங்களை சொல்லுங்க. நானு நீங்க அவன் அந்த பேர் சொல்லிங்க, நான் உங்களை சொல்ல. மென்டலா இருந்தா என்ன பண்ணணும் எல்லாருக்கும் தெரியும். மென்டல் என்ன பண்ணும்? ஜாட்டி எடுத்து இடுப்பு தான் அடிக்குமா என்ன? எங்க வேணாலும் அடிக்கும். போடா, சத்தியமா முடியாது. போயிடுவேன். போனா போடா போடா அப்படி. மென்டலா வந்திருக்க கூடிய ராஜா, என்னை பார்த்தால் உன் விழிகளுக்கு எத்தன்மையான தோற்றம் யமனை போல தெரியுதுங்க. யமன் 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 தான். 500 வாட்ஸ் பல்ப் 2 மாட்டின மாதிரி இருக்குதுங்க. அப்படியே பார்க்கறதுக்கு எங்க மாட்டி வச்சுக்கிற பல்பு? மாட்டி வச்சுக்கீங்க. இதை கேட்டுட்டு அத்தை தூக்கி அந்த இங்க மாட்டிடு. புடிங்க கிளீன் பண்ணி மாட்டி விட்டுறேன். தேவையா? மனுஷனை பார்த்தா மூக்கு மூலியமா அழகா இருக்கிறான்னு சொல்லுவான். புரியுதா? ஆமாங்க. ஒரு மனுஷன் அவன் முகத்துல அழகா இருக்கிறது கண்ணுதான். அந்த கண்ணு தான் காமிச்சு கொடுக்குமா இவன் என்ன பண்றான்னு. ஆமாங்க. எது ஜார கண்ணா ஒன்றரை கண்ணா? ஜார கண்ணனா ஒன்றரை கண்ணனா அப்படின்னு கண்ணு ஜார கண்ணாடா இது? ஒன்றரை கண்ணா இது? இங்க நல்லா பாடுறவியா? அதான் சொன்னேன் 500 வாட்ஸ் பல்புன்ட்டு. நான் உடச்சு விட்டீங்களா? உள்ள வந்து எனக்கு பூசு வாங்கி கொடுங்க. என்ன கொஞ்சம் போயிச்சா உள்ளாக? எப்பா எதுதான் போச்சா? சொல்லுங்க. யமன் மாதிரி இருக்குதா? ஆமாங்க. யமன் கிடையாது. யமன் கிடையாது. யாரு? பஞ்சபாண்டவர்கள் 5 பேர். பீமச்சேரி. மரணா அண்ணா. பெல்லூரா பேச முடியுமா? வந்தாரு. என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு அவரு? பீமேஷன் எங்க மகாராஜா? மகாராஜா பாவம் பார்த்தா ஐயோ பாவம் பார்த்தா 6 மாசம் பாவம் நம்மள சுத்திக்கும். ஆமாங்க. 8 நாளா குளியா? 8 நாளா குளிடான்னு சொன்னேன். ஜென்ம தலைக்கும் இன்னைக்கு சாத்து பிறகு தான் குளிச்சான். அதுதான் எப்படி பாவம் பார்க்க கூட வார்த்தை வரல உனக்கு. சாபம் வர்றான். வீட்டுக்கு வண்டியில தானே போவேன். பைபாஸ்ல ஆக்சிடென்ட்ல மாட்டின்னு கசகசன்னு போயிடுவாங்க. அந்த கதியா தான் போயிருக்கும். இன்னைக்கு போயிட்டு இருப்பேன். 2 லட்சம் காலையில இங்க இருந்து கிளம்பி போனேன். பைபாஸ்ல வண்டியில போய்ங்கிறேன். பக்கத்துல ஒரு அசோக் லைலாண்ட் வண்டி ஒண்ணு வந்தது. நான் ஓரமா தான் போய்ங்கிறேன். போன வண்டி என் பக்கத்துல வரும்போது டமால்னு டயர் வெடிச்சு போச்சு. வெடிச்ச உடனே வண்டி இசும் போது ஒரு பக்கம் இஸ்தாந்தவன் என் மேல விட்டுனாலும் நான் தான் செத்துருப்பேன். அந்த டயர் பக்கத்துல இருந்த அந்த அட்டாச்சிங் பண்ணி வச்சுக்கிறாங்க பாரு பிளாஸ்டிக். வெடிச்ச வெடியில அந்த பிளாஸ்டிக் வண்டி என் மேல வந்து அடிச்சு முது மேல. நான் கூட பயந்து போட்டேங்க. எதுக்கு? இது பைபாஸ்ல நடந்த கதை. இது காலையில. ஆனா மனுஷன் எப்ப இருப்பான் எப்ப போவான்னு யாருக்கும் தெரியாது. நான் கூட பயந்து போட்டுங்க. அவனை கேட்டா ஏன்பா இது மாதிரி தேஞ்சு போன டயர் போட்டு ஓட்டின்னு வந்துக்கிறியே, பைபாஸ்ல இந்த வேகம் போறியே, வெடிச்சு போச்சே, நான் எதனா என்னப்பா பண்றதுன்னா எனக்கு தான் எதனா இருந்தா நான் என்னடா பண்றதுன்னு கேக்குறான். நான் எதிர்பார்க்கல. அதுவா நடக்குது. அப்போ நான் காலையில சாவேன் இல்ல உயிரோடு கூட இருக்கிறேன். இருக்கிற வரைக்கும் நான் தான்டா ராஜா. நான் பயந்து போட்டு காலையில சாவ சொல்லுங்க. போன் பண்ணி சொன்னேன். இது மாதிரி வண்டி வச்சு அலரியா போட்டுங்க நானு. அப்புறம் அந்த பக்கத்துல இந்த ஹோட்டல் கடை அம்மா தண்ணியை தான் கொடுத்தாங்க. பயந்துட்டுப்பா வீட்டுக்கு போனோடனே சுத்தி போட சொல்லுங்க. ஆமாங்க. இது மாதிரிலாம் நடக்குது. எது வேணாலும் நடக்கும். மனுஷன் படுத்தா
எழுந்தாதான் நிலை. படுத்தும் போனோம் தான். பொழுது வந்து எழுந்து பேசினாதான் மனுஷன். புரியுதா? அதனால அதெல்லாம் பேசக்கூடாது. இருக்கிற வரைக்கும் கெத்தா இருந்துட்டு போயிடணும். என்னப்பா சொல்ல போற? வீட்டுல சுத்தி போட்டாங்களா? வீட்டுல சுத்தி போட்டாங்க. என்னப்பா வீட்டுல அடிக்க பானீங்களா? வண்டியில போனேன் சொல்றேன். தீவார்த்தனியா எடுப்பாங்களா? சாமியா வந்துட்டாங்க. சாமியா சொல்லி ஜாதி எடுத்தாலும் நான் போயிட மாட்டேன். கண்ணில கத்தி எடுத்து கொடுத்தாலும் நான் போயிட மாட்டேன். சுத்தி போறியாப்பா? சுத்தி கால் மாலை போடுவேன். இவனை நான் சும்மா ஆச்சுனா பீமச்சானன் நான் சொன்னேன். இவன் பீமச்சானன் சொல்றானே, சொல்லலாமா? சொல்ல. அதுக்குதான் இந்த ஏரி பக்கம் போவாது. ஏரின்ற மாதிரி புது வளம் இது. இப்ப ஏரினே வருது. பீமச்சானன் ஏன்னா ஒரு மனுஷன் பேரை சொல்லும் போதே உடம்புல திகிரி வரணும். ஆமாங்க. ஊர்ல ஒருத்தர் நல்லா கிழமா வாட்ட சாட்டமா இருப்பான். பெருவாரமா நந்து போறோம். நாலு பெரிய மனுஷால தின்னு மேல உட்காந்துருப்பாங்க. அந்த பெரிய மனுஷால சொல்லுவாங்க, ஆளை பாடுறா நல்லா பீம மாதிரியே போறான் பாரு. ஆமாங்க. ஆளா பாருங்க பொலியாட்டம் போடுறான். நான் எவ்வளவு பெருமையா சொல்றேன். ஆளை பாடுறா பொலியாட்டம் அவங்க வலிக்கு என்ன தூணுவான்றான். அந்த பசிக்கிறானே சத்தியமா வலிக்குதுங்க. அவங்க கட்சிக்கு ஒண்ணு கூட வலிக்கிறாங்க. பாலுக்கு சேர்த்தவனா சரி உன்ன நான் கம்மனு விடுறேன். நான் ஒண்ணு கிடையாது போச்சு. இல்லைன்னா அடிச்சே உன்ன சா வச்சிடுவேன். சரிங்க. புரியுதா? என்கிட்ட பத்திரமா பேசு. மத்த யார்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் பேசு. பேசுவியா? முறாவாயா பின்னாடி ஒரு கை என்ன பந்து பேசவே கூடாது மாவனே. என்னப்பா பேசல? அப்படியா? டேய் கை தோறு. எந்த கைன்னு சொன்னா? எந்த கை? நான் எப்படி வேணாலும் பேசுறேன். எந்த கை தோற சொன்ன நானு? எந்த கை நீங்களே சொல்லுங்க. இப்ப எப்படி சொன்னேன்? துறக்காத ஏன் பேசணும்? இப்போ பைத்தி மாதிரி பரவ மாதிரி பேச முடியாது. சரி விடுப்பா. டேய் உன் அடிக்கல பீமச்சானன். அந்த பெருமன்சால சொல்லுவாங்க, ஆள பாரு ரசமா கன்சமா பீம மாதிரியா போறான் பார். அப்படின்னு உதாரணத்துக்கு என் பேர் தான் சொல்லுவாங்க. உன் பேர் தான் சொல்லுவாங்க. அப்படியே பேரை சொல்லும் போது உடம்புல ஒரு திமிரு வரணும். புரியுதா? ஆமா ஆமாங்க. அப்படி பலம் வரணும். அப்பேர் வச்சு பீமச்சானன் சாமர்த்தியம் எப்படி இருக்குது சொல்லுங்க. வெற்றியிலும் வீரத்திலேயும் யானை மிஞ்ச ஒருவன் அல்ல. ஒருவரும் கிடையாதுங்க. ஒருத்தனா இருக்கிறானா? இல்லைங்க. இல்ல இருதானா இல்லையா? யானை போல் சமபல வாய்த்தவர்கள் 7 பேருங்க. இடும்பாசுரன், பக்காசுரன், ஜராசந்தன், மணிபாலன், கீச்சகன், துரியோதனன். ஆறு பேர். அந்த 6 பேரோட ஜனை சேர்த்தல் நீங்க போய் சத்தீங்கன்னா நான் போய் சேர்ந்தீங்கன்னு சொன்னீங்க. நானு
காதுல வேணும் செவிடா உங்களுக்கு என்ன சாணிங்கன்றீங்க சத்தியனா என்னப்பா சொன்ன செத்தம் தானே சொன்னான் சாமன் தானே சொன்னேன் நான் இல்ல இவன் நல்லா தான் சொல்லிருப்பான் 200 ரூபாய் தான் குத்துறோம் மாத்தி மாறி போச்சு ஓன்னா சொல்லுங்க குத்துறாங்கல்ல நீ ஆடாப்பா இது இங்க இல்லைங்க மணிக்கு பேங்க் ஏடிஎம் பேங்க்குக்கு போயிடுங்க அது காலம் கட்டியாது எதுவா இருந்தாலும் எங்க அப்பா எடுத்துக்கிறாரு மாமா என்கிட்ட 1 ரூபாய் கூட இல்லைன்னு அப்பேற்பட்ட வெற்றியிலும் வீரத்திலே மிகுந்தவன் வீரத்திலே மிகுந்தவன் 7 பேரிலே நானும் ஒரு ஆள் நீங்க ஒரு ஆளுங்க 7 பேர் சம பலன்டான்னா சம பலனா இதுல வெற்றி எப்படி தோல்வி எப்படி சொன்னாதானே தெரியும் முதலிலே யார் ஒருவர் கரத்தால் ஒருவர் மாள்கிறாரோ மீதம் இருப்பவர் அனைவருமே அவர் கரத்தால் சாக வேண்டும் அவங்க கையால தான் சாகணும் ஆமா முந்தி முதலாக இடும்பா வனத்திலே இடும்பாசுரனை மடித்தீர்கள் அவங்கள பண்ணீங்க இடும்பியை மனம் புரிந்து இடும்பியை கல்யாணம் பண்ணீங்க ஆமா ஆமாங்க அடுத்தபடியாக ஐயர் வேஷம் போட்டுன்னு ஒரு ஊருக்கு போறேன்டா ஐயர் வேடம் யாரு பேசாதீங்கப்பா நீங்களா போட்டீங்க ஐயர் வேஷம் ஏன்னா நாடகத்திலே கிருஷ்ணன் தூது என்பது அழகான கதை கருத்தான கூத்து இதுல காமெடிக்கெல்லாம் இடம் இல்லை கருத்து இருக்கும் சிந்தனை பண்ணுங்க சொல்லிதான் ஏதோ 1-2 சொல்லிங்கிறாங்க ஏன்னா மனுஷனா பிறந்தா சிரிக்கணும் சிந்திக்கணும் யோசிக்கணும் எல்லா வேலையும் செய்யணும் இந்த குடிக்கணுமா தெரியாது சொல்லி சொன்னா பச்சா நீ அவங்க கூட தான் குடிக்கணுமா ஏன்னா யாருக்கும் தெரியாத வேலை அதை சொல்லி கொடுத்துங்கிறாரு இவரு அந்த பக்கம் மாடுபிடி சண்டை வச்சாங்க மாட்டை தேத்திக்கணும்னா நான் கூட நினைச்சேன் முள்ளும் கல்லு தான் காலில் குத்தணும் மொத்த பாட்டில் ஓடாதாங்க இது இருட்டுல பாட்டில் ஓடாங்க சரிதா இது இவர் தெரியாதுன்னு இவர் சொல்லி கொடுத்துங்கிறார் ஊருக்கு தான் போய் வேடி தந்துங்கிறாடா வேலை டேய் அந்த கதையை விடு சொல்லுங்க அப்பேற்பட்ட அவனை மடித்தேன் யாருங்க ஐயர் வேஷம் போட்டுன்னு 300 மங்கலத்தில் நுழைந்து நீங்கள் ஐயர் வேஷம் போட்டீங்க என்னப்பா உங்களுக்கு ஐயர் வேஷம் போடுறது என்ன பார்த்தா என்னடா பாக பொணந்து உர வேண்டியது பரிசீலனை பொணந்து உர காட்டும் பொணந்து உர ஐயரா டேய் கருப்பு ஐயரா கருப்பு தாண்டா நெருப்பு பருப்பு கடையில உட்காதீங்க பருப்பு கடையிற வேலையா இவனுக்கு என்ன தெரியும் கருப்பு தாண்டா அழகு பையா ஆமாங்க யாருக்கும் தெரிய மாட்டேங்குங்க கருப்பு பண்ணி கூட நல்லா பண்ணிக்குது அது யாருன்னு தெரியுதுங்களா நல்ல பண்ணி நல்லா இல்ல கருப்பு பண்ணி தான் நல்லா இருக்குதுன்றியா சரிங்க கப்பு கப்பா வாங்கி தோன்றியாடா பாவி யார் நானு பின்ன வேற யாரு சரிங்க டேய் எத்தாலே பயமா இருக்குங்க வச்சிருங்க இப்படின்னு தெரிஞ்சவங்க அந்த கிராமத்திலே போகிறோம் போயிருங்கள் அந்த கிராமம் 300 மங்கலம் சொன்னோம் பார் ஆமா அந்த கிராமத்துல மொத்தமே 300 வீடு தான் 300 வீடுமே ஐயர் வீடு தான் ஐயர் வீடு மட்டும்தான் ஐயர் வீடு தான் ஐயர் வீட்டுல போகும்போது நம்ம சும்மா போக முடியுமா ஏவாருன்னா இதெல்லாம் எடுத்துட்டு போனோமா நாங்களும் ஐயரா தான் போறோம் நீங்களும் ஐயரா போனோம் மத்த ஜாதிகாரனும் உள்ள சேர்க்க மாட்டாங்க பச்சை தண்ணி மொண்டு கொடுக்க மாட்டாங்க ஐயர் வேஷம் போட்டுக்கின்னு அந்த கிராமத்தினுள்ளே போகிறோம் ஐயர் எதுவும் கொடுக்க மாட்டாங்க காரியத்துக்கு கோயில் திருநாக்கு வந்து எங்கிட்ட இந்த மட்டும் மூட்டை மூட்டையா கட்டி எடுத்து போவானுங்க எத்து போவானுங்களா இல்ல எடுத்து போவாங்க மரியாதை பேசுற பையா பிராமணர்கள் எழுத்து மூலியமா பாத்துருவாங்க வேலையை மூலியமா பாத்துருவாங்க நீ வாயில கொட்டிட்டு போயிடுவ திட்டிட்டு போடுவா ஐயர அவன் போய் காலைல கம்ப்ளைண்ட் எழுதி ஸ்டேஷன்ல குடுத்துட்டு வந்துருவான் போன ஊர்ல நீ தான் சொல்லி கொடுத்தது எனக்கு இங்க வந்து என்ன எப்படி சொல்றேன் அப்படி ஐயர் வேஷம் போட்டு போனோம் ஐயர் வேஷம் போட்டு போறேன் ஒரு வீட்டிலே தங்குகிறீர்கள் அந்த வீட்டுல அந்த ஐயர் விட்டம்மா அழுதுனே இருக்கிறாங்கடா அந்த அம்மா அழுகுறாங்க அதுக்கு எங்க அம்மா கேக்குறாங்க குந்தமா தேவி என்ன கேக்குறாங்க அம்மா உங்க வீட்டுல வந்து நாங்க தங்கி இருக்கிறோம் ஏமா அழுவுறீங்க எதுக்கு அழுவுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த ஐரூட்டம்மா சொல்றாங்க அம்மா எங்க கிராமத்திலே பகன் என்று சொல்லக்கூடிய பக்காசுரன் வருவான் அவன் கையில எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் அடிச்சு வாயில போட்டு சாப்பிடுவான் இதான் நடக்குது ஆனா ஊர் பெரியவளா பார்த்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க என்ன பக்காசுரனையே எங்க கிராமத்துக்குள்ள நீங்க வந்தா நீங்க வராதீங்க சேதாரம் அதிகமாகுது எவ்வளவு சாப்பிட முடியுமோ எல்லாரையும் சாப்பிடுறீங்க அதனால் உங்களுக்கு தேவையானது தினம் காத்திற்கு வரும்
நீங்க வராதீங்க, நானே காட்டுக்கு வந்து கொடுத்துறேன்னு சொல்றாங்க. காட்டுக்கே வரும். காட்டுக்கே வரும். என்னென்ன வரும்? என்னென்ன? ஒரு வண்டி சாப்பாடு. ஒரு வண்டி சாப்பாடு. அந்த வண்டி சுமத்துக்கு 2 எருமை கடா. 2 எருமை கடா. அதை ஓட்டி மரத்துக்கு ஒரு ஆளு. அதை ஓட்டி மரத்துக்கு ஒரு ஆளு. ஒவ்வொரு நாளைக்கு தினம் வந்து சேரும். தினமும் வந்துருங்க. எங்க கிராமத்துல நீங்க வராதீங்க. எங்க கிராமத்துக்கு நீங்க வராதீங்கன்றாங்க. அப்படியே ஊர் பெரியவங்க முடிவு பண்ணாங்க. அப்படி முடிவு பண்ணி ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு வீட்டு முறையாக ஒவ்வொரு வீட்டு முறையா நடந்துங்க. ஒவ்வொரு வீட்டு முறையா நடக்குது. ஆனா இந்த அம்மா ஏன் அழுகுறாங்க? அன்றைய தினம் நாங்க தங்கிங்கிறோம் பாரு. அந்த ஐயர் வீட்டு அம்மா முறை. அந்த அம்மா அழுகுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அம்மா சாப்பாட்டுக்கு பஞ்சம் கிடையாது. ஒரு வண்டி சோறு இல்ல, 2 வண்டி சோறு கூட அனுப்பிடுவேன். நானு 2 வண்டி சாப்பாடு கூட அனுப்பிடுவேன். ஆனால் எருமை கடாவும் குறை கிடையாது, அதுவும் ஓட்டி போறதுக்கு இருக்குது. அதுவும் ஓட்டி போய் அனுப்பிச்சிடுவேன். அந்த வண்டியை ஓட்டி சென்று அந்த பக்காசுரனுக்கு யாருமா சாவறது? யாரு சாவறது? எனக்கு இருக்கிறது ஒரு வீட்டுக்காரு, ஒரு பிள்ளை. என் பிள்ளை அனுப்பினால் என் கொல்லி போயிடும். எங்க வீட்டுக்காரர் அனுப்பினா என் தாலி போயிடும். நான் யாரை அனுப்புவது என்று அழுது கொண்டிருக்கிறேன். போட்டு பாப்பா அவங்கள ஓய்வு இப்போ ஆகட்டுங்க. ஏன்னா யாரை அனுப்புவதுன்னு தெரியல. அதனால அழுவுறமா. விதியை நினைச்சு நான் அழுவுறேன். ஒண்ணும் கவலைப்படாதுன்னு அந்த ஐயர் அம்மா சொல்லுது. அதுக்கு எங்க அம்மா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? தாய் குந்தாதேவி எங்க அம்மா சொல்றாங்க. அம்மா அழுவாதீங்க. எனக்கு 5 பிள்ளை இருக்குது. 5 பிள்ளையிலே என் 2வது பிள்ளை அனுப்பினால் பக்காசுரனை கொல்வான். உங்க துயரத்தை துடைப்பான். என் பிள்ளை அனுப்புறமான்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஐயர் அம்மா தெரியுமா என்ன? வேணாம். உங்க வீட்டுக்கு வந்த விருந்தாடி நாங்க உங்க பிள்ளைய அனுப்பினா உங்க பிள்ளை செத்துட்டான்னா வீட்டுக்கு வந்த விருந்தாடியை பலிக்கு அனுப்பி விட்டாங்க. இந்த பாவி ஊரே எனக்கு காரி துப்பம். வேணாமான ஐயர் அம்மா சொல்றாங்க. ஆனா எங்க அம்மா தீர்க்கமா சொல்றாங்க. என் பிள்ளை போவான், வெற்றி பெறுவான் அப்படின்னு எங்க அம்மா சொல்றாங்க. உடனே எங்க தர்மன் கூப்பிட்டார். தம்பி பீமா சொல்றாங்க. கூப்பிட்டாரு பார். அங்க பாடுறாரு. அங்க பாடுறாரு பார். அங்க பாரு என்ன தெரியுது? அங்க கோயில் தெரியுதா? கோயில் பக்கத்துல வேற எதுவும் இல்லையா? கோயில் பக்கத்துல வேற எதுவும் தெரியலங்க. வண்டி சோறு தெரிஞ்சிச்சு. அப்படிங்களா? வேஷம் போட்டு வந்து பார்த்தா வண்டியில சாப்பாடு காணும். ஆமாங்க. அது என்ன பண்றது? இதான் பார்த்தேன் நான். இந்த ஊர்ல தான் எல்லாம் கடந்து போகும். இதுவும் கடந்து போவாங்க. இதுவும் போகுமா? இதுவும் போயிடும். உங்களுக்காக தான் நான் பாத்துக்கிறேன். அத்த பண்ணு சாமி. டேய் போணும் பார். அண்ணன் கை காமிச்சார் பார். போனியே வண்டி நிறைய சாப்பாடு இருக்குது. எங்க அண்ணன் அங்க நிக்கிறாரு. எங்க அண்ணன் அங்க நிக்கிறாரு. நான் போணும் பார். அந்த வண்டியாண்டு போய் அப்படி நிக்கிறீங்க. இப்படியே மொச்சிங்கறடா. சாப்பாடே மொச்சிக்கிறீங்க. ஏன் தெரியுமா? இந்த ஐயர் வீட்டுக்கு போனோம்பா. ஐயர் வீட்டுக்கு போனதுல இருந்து எனக்கு சரியா சாப்பாடே கிடையாது. அவங்க கொஞ்சமா தான் சாப்பிடுவாங்க. வயிறுல சாப்பாடு பத்தல. இந்த வண்டி சோறு எப்ப நம்ம வயிற்றுக்கு வருமோ அப்படின்னு இந்த வண்டியே மொச்சிங்கறேன் நான். ஆமா. எங்க அண்ணன் சொன்னார் சூசகமா ஒரு வார்த்தை. என்ன சொன்னாரு? தம்பி பீமா உன் எண்ணத்தை பூர்த்தி செய்து முடிச்சிட்டு வரா. உன் எண்ணத்தை முடிச்சிட்டு வந்து உன் எண்ணத்தை முடிச்சு விட்டு வான்றாங்க. அப்படினா பார். என் எண்ணம் என்ன? சாப்பாடு. எனக்கு தெரிஞ்ச சாப்பாடு தான். சாப்பாடு இல்லைன்னா நான் இதுப்பா மனுஷனுக்கு கும்பம் இல்லையா கூத்து இல்லைங்க. கும்பம் இல்லைன்னா கூத்து இல்லையா? ஆமாங்க. மனுஷன் எது கஷ்டப்படுறான்? சரி மனுஷால் எது கஷ்டப்படுறான்? எதுக்குப்பா? 3 வேளை சாப்பாடு தான் கஷ்டப்படுறான். எஞ்சான் வயிறு. ஆமாங்க. மனித உடம்பிலே வயிறு எஞ்சான் வயிறு. ஆமாங்க. இந்த வயிற்றுக்காக தான் மனுஷன் கஷ்டப்படுறான். இல்லைன்னா நிம்மதியா படுத்துக்கிட்டு தூங்கினே கிடப்பான். தூங்குவாங்க. பசி எடுக்கதான் வேலை செய்யறான். ஆமாங்க. சம்பாரிச்சு சாப்பாடு செய்து சாப்பிடுறான். பசி எடுக்கலன்னா ஒண்ணும் இல்ல. யாரும் எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க. அவங்க பாட்டு தூங்குவாங்க. அவங்க வேலையை பார்ப்பாங்க. அப்போ மனிதனை ஏங்க வைப்பது எது? சாப்பாடு. வயிறு தான். பசி எடுக்கலாம் எந்த வேலை நடக்காது. அப்படி சாப்பாடு பத்தலப்பா. என் அண்ணன் சொன்னார் உன் எண்ணத்தை முடிச்சிட்டு வாடானார் பார். எண்ணத்தை முடிச்சிட்டு வாடா. என் எண்ணம் என்ன? சாப்பாடுங்க. முடிச்சிட்டு வாடான்னு சொன்னார் பார்.
அந்த பகாசுரன் கதை முடிச்சிடறான்றாரு. நேரா போனீங்க. போய் அந்த 2 எருமை வர அவுத்து தட்டுனேன். அவுத்து தட்டிட்டு நெவுத்தடி புடிச்சேன். வண்டி தூக்கி தோல் மேல வச்சீங்க. ஆமா, வண்டி போது பாரு. திரும்பி வண்டி போது பாரு. சொன்னா திமுன்னு போது. உட்காருங்கம்மா. அவுத்து தட்டுனேன். நெவுத்தடி புடிச்சேன். தூக்கி தோல் மேல வச்சீங்க. வண்டி திமுன்னு போகுது. காட்டிற்குள் நுழைந்து காட்டுக்குள்ள போனீங்க. ஒரு பெரிய வட்டப்பாறையாக பார்த்துட்டு அந்த வட்டப்பாறையிலே வண்டி சாதத்தை அப்படியே கொடநாட்டணும்பா. அப்படியே வச்சுட்டீங்க. அழகா கொட்டிட்டீங்க. பாத்திரமே எடுத்து வச்சா மொழி போச்சு. அங்க போய் என்ன கட்டிங்க டோட்டுக்கு போடுங்க. சரி, 10 பேர் திரும்பி பாக்கட்டுமா? சிந்தனை மாறணும். வட்டப்பாறை மேல கொட்டிட்டீங்க. கொட்டிட்டு சும்மா இல்ல அந்த வண்டி சாதத்தையும் 5 உருண்டையா புடிச்சு வச்சுட்டா. 5 உருண்டையா புடிச்சு வச்சுட்டீங்க. 5 உருண்டை வண்டி சாப்பாடு 5 உருண்டை தான். ஆடாப்பா இவங்க ஒலையா இருக்கும். 5 உருண்டைன்றீங்களே. ஆடா பாவி ஓலையா இருக்குவா. என்ன சொல்றீங்க? உங்களை சொல்லுங்க. பொதுவா என்ன வார்த்தை பேசுறீங்க? என் கைக்கு 5 உருண்டை தானே ஆச்சு. அவ்வளவுதான் ஆச்சு. புடிச்சு வச்சீங்க. அந்த உருண்டைக்கு பேர் வச்சுட்டீங்க. ஒண்ணு எங்க தர்மண்ணா பேரு. 2வது என் பேரு. உங்க பேரு. 3வது அர்ஜுனன். 4வது நகுலன். 5வது சகாதேவன் பேர். 5 உருண்டை 5 பேர் வச்சுட்டேன். 5 உருண்டை உங்க அண்ணன் பேர் வச்சுக்கினீங்க. வச்சுட்டு முதல்ல ஒரு அண்ணன் சேர்த்து வாயில போட்டேன். 2வது அண்ணன் சேர்த்து வாயில போட்டேன். 3வது அர்ஜுனன் சேர்த்து வாயில போட்டேன். 4வது நகுலன் சேர்த்து வாயில போட்டேன். இப்படி எடுத்து போட்ட மாதிரி போட்டீங்க. இந்த பசி கொடுமை, பசி வயிற்று கொடுமை எடுத்து போட்டீங்க. இந்த சாப்பாடு பழங்காலத்துல பானை அடினா எப்படி வரிசையா நிக்குமோ, ஓட்டி விட்ட பானை எப்படி 1 மணி நேரம் 1 அடிக்கு மேல வைப்பாங்களோ, இந்த இப்ப பானை எல்லாம் கிடையாது. மொத்தம் சில்வர் தாவலியும் அப்புறம் பித்தல் தாவலியுமா போச்சு. ஆமாங்க. நான் சொல்றது இருக்குதா பானை? பானைகள் வரிசையா அடுக்குவாங்க. 1 மேல 1 அடுக்குவாங்க. அந்த மாதிரி இந்த சாப்பாடு 1 மேல 1 வயித்துல 1 மேல 1 நின்னு போச்சு. வரிசையா நின்னு போச்சு. ஜீரணமாகல. நான் என்ன பண்றேன்? என்ன பண்ணீங்க? இந்த கடைசியா ஒரு உருண்டை நின்னு போச்சு. அந்த உருண்டை பார்த்து அழுது கொண்டிருக்கிறேன். அழுவுறீங்க? ஏன் அழுவுறேன்? 1 மேல 1 நின்னு சிக்கி செத்துருமா அழுவுறீங்களா? அந்த சாப்பாடு என் வயிற்றுக்கு வரல. நான் இவருன்னா அந்த உருண்டைக்கு என் தம்பி சகாதேவன் பேர் வச்சுக்கிறேன். சகாதேவன் பேர் வச்சுக்கிறீங்க. நம்ம 4 பேரும் உள்ள இருக்கிறோம். 4 பேர் ஒண்ணா இருக்கிறோம். நம்ம தம்பி கடைசி தம்பி தனியா சகாதேவனை விட்டோமே. அப்படின்னா அழுவுறீங்க. அந்த நேரத்துல பின்புறமா ஒருத்தன் வந்தான். யாரு? அந்த பக்காசுரன் பகன் என்று சொல்லக்கூடியவன் ஓடி வந்தான். அடியா தடி பயலே, அடியா தடியா, எனக்கு வந்த வண்டி சாதத்தை சாப்பிடுகிறாய் என்று சொல்லி ஒரே ஒத்த ஜட்டி அது வச்சாம்பார். ஒதுக்கவேல போய் விட்டாம்பார். வச்சு அங்க போய் வேணாட்டு கோயிலாண்ட. ஏங்க டேய் என்ன வேலைக்கிற அவங்ககிட்ட அடிக்கிறதுக்கு முன்னாடி அழிவு கத்துக்கணும். யாரு புள்ள நீ? டேய் யாரு புள்ள? எத்தையோ ஒண்ணு சொல்லுங்க. என்ன சுத்தி வராரு அவரு. அங்க இங்க ரவுண்ட் அடிச்சுங்கிறாரு இவரு. ஏண்டா எனக்கு வந்த வண்டி சாதத்தை நீயா சாப்பிடுற சொல்லி இந்த சாப்பாடு சீரணமா திணறிங்க. இவன் 8 வச்சாம்பார். அப்படி போய் நீ வேந்த பாரு. அது மாதிரி வேந்தனே அது வரைக்கும் ஜீரணமாவாத சாப்பாடு இந்த பழங்காலத்துல கீபானி 8 வச்சா மொத்தம் சரிஞ்சு மேலகிற பானை எல்லாம் வீந்து ஓடியும். அந்த மாதிரி கதை அவன் வச்ச மொத்த சாப்பாடு ஜீரணமாயிடுச்சு. திரும்பி பார்த்தா மலை மாதிரி நிக்கிறான்டா பக்காசுரன். வந்து நிக்கிறான். திரும்பி பார்த்து என் உயிரை காப்பாத்தணும் அவன் தானே. ஆமாங்க. அவன் வரலாம் சாப்பாடு ஆச்சு நான் செத்து போயிருப்பேன். திரும்பி பார்த்தேன் பார். அடியா நண்பா
நம்பர் நண்பா ஓ நம்பர் அவன் சொல்றான் டேய் நானா உனக்கு நண்பன் எனக்கு வந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு என் நண்பன் என்கிறாய் நான் தாண்டா உனக்கு யமன் நில்றா சண்டைக்கு நம்ம அமோகமான சண்டை நடைபெற்ற அமோகமான சண்டையிலே அந்த பக்காசுரனை பிடித்து பாறை மீது மோதி ஒரே மோதி அடித்து கொன்றேன். போனான் பக்காசுரன் செத்துட்டாங்க. நான் என்ன செஞ்சீங்க? சாப்பாடு சாப்பிட்டீங்க. ஊருக்குள்ள போறீங்க. போனா என்ன பார்த்துட்டு எல்லாம் ஊர் ஜனங்க என்ன நினைக்கிறான் தெரியுமா? என்ன நினைக்கிறாங்க? இந்த போன பீமனை கொன்று விட்டு பக்காசுரன் ஊருக்குள்ள வந்துட்டான்னு சொல்லி ஊர் முழுதும் ஊர் முழுதும் தெரிச்சு ஓடுறான். எல்லாரும் ஓடுறாங்க. நான் சொல்றீங்க ஓடாதீங்க நில்லுங்கோன்னா அப்படின்னு ஐயர் பாஷையிலே சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு தெரியல, பயப்படுறாங்க. பயங்க அங்க கூட யாரு ஓடுறது தெரியுமா? எங்க தர்மண்ணாவும் ஓடுறாரு. ஓடுறவங்கள அவரும் ஓடிக்கின்னு ஓடாதீங்க நில்லுங்கோ வர்றது என் தம்பி தான் நில்லுங்கன்னு சொல்லிக்கின்னு அவரும் ஓடுறாரு. அது நின்னு சொல்லாம ஓடிக்கினே சொல்றாங்க. நின்னு சொல்லலாம். ஏன் எங்க அண்ணன் ஓடுறார்? ஊருடன் பகை வேருடன் கெடும். ஊர்ல கும்பலா என்ன ஒரு முடிவு பண்றாங்களோ அந்த முடிவு பிரகாரம் போயிடணும். ஊர்ல 10 பேர் ஒண்ணு சொல்லி நீ ஒண்ணு தனி ஒரு ஆள் சொன்னா அது நடக்குமா? சபை எடுக்குமா? அது இல்லைங்க. அதான் எங்க அண்ணன் ஓடுறாங்களா அப்படியே ஓடிக்கிட்டே சொல்றாரு. நின்னு சொன்னா டேய் நம்மளாம் ஓடுற இந்த ஐயர் போடுற அப்படியே நின்னுங்கிறான். ஆமா இவன் திமிரு புடிச்சு ஆயிடுறான். ஐயரே கிடையாதுன்னு சந்தேகப்படுவாங்க. அதனால எங்க அண்ணன் ஓடிக்கிட்டே சொல்றாரு. சொன்னாரு. எல்லாம் ஓடுறாங்க. அப்புறம் திரும்பி பார்த்தா நான் நிக்கிறேன். எங்க அண்ணன் சொல்றார் தம்பி பீமா கதையை முடிச்சிட்டியா? நீ சொல்லி எந்த வேலை நான் செய்யாது முடிந்தது அவன் கதை. பக்காசுரனை கொன்று, ஜராசந்தனை கொன்று, மணிமாறனை கொன்று, கீச்சனை கொன்றீர்கள். எல்லாரும் வச்சுட்டீங்க. இந்த 7 பேர் சொன்னோம் பார். 7 பேர்ல எத்தனை பேர் செத்துக்கிறான் இது வரைக்கும்? 5 பேர் செத்துட்டான். இன்னும் ஒரே ஒரு ஆளுக்கிறான். யாரு? அவரு உங்க பங்காளி. ஒரு ஆள் தாங்கிறான். அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. அந்த துரியோனை கொல்ல நான் என்ன செய்யறேன் தெரியுமா? காவல் சொல்லுங்க. 13 வருடங்களாக விரதம் இருந்து கொண்டிருக்கிறேன். விரதம் இருக்கிறீங்க? எல்லாம் ஒரு விரதம் இருப்பான். ஒரு விரதம். ஒரு வேளை சாப்பிட மாட்டேன். கவுச்சி சாப்பிட மாட்டேன். உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டேன். பூசணிக்காய் சாப்பிட மாட்டேன். ஆலை இலையில சாப்பிட மாட்டேன். பூசணி இலையில சாப்பிட மாட்டேன். இப்படின்னு அவனுக்கு ஒரு விரதம் இருக்கும். ஆனா என் விரதம் தெரியுமா என்ன? அந்த துரியனையும் தம்பிமாரையும் கொல்லா முன்பு என் கரத்தினால் ஜலம் அருந்த மாட்டேன். அந்த துரியோதனை சாவடிக்க முன்ன என் கரத்தினால் தண்ணி குடிக்க மாட்டேன். எப்படிங்க குடிப்பீங்க? ஒரு மனுஷன் தண்ணி இல்லைன்னா வாழ முடியுமா? இல்லைங்க. தண்ணி இல்லைன்னா என்ன பாவம்? தண்ணி எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. தண்ணி இல்லைன்னா ஐயோ வளவழுத்து போயிடுங்க. ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. உனக்கு கூடுவாடா தண்ணி? என்னங்க உனக்கு கூட வேலை வருது? எனக்குலாம் வராதுங்க. டேய் சொல்லுங்க.
மனுஷனுக்கு தண்ணி இல்லைன்னா உயிர் இருக்காது. உயிர் இருக்காது. ஆமா. நீரின்றி அமையாது உலகு. உலகு. தண்ணி இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. கிடையாது. அப்படியே தண்ணி குடிக்க மாட்டேன்டான்னா நான் எப்படிவா உயிர் வாழ்வேன்? தண்ணியா கையால குடிக்க மாட்டீங்கன்னா இல்ல தண்ணியில ஆத்துல போயிட்டேன் நாய் நக்கிற மாதிரி நக்குன்றியா? அப்படியே நல்லா தெளிவா சொல்லுப்பா. எது சொன்னாலும் எத்தனை சொன்னா எடுத்துக்கிறீங்க. சொல்றது 4 பேர் கேக்குற மாதிரி சொல்லு. அப்பதான் காலையில பெருமையா சொல்லுவாங்க. சொல்லு சொல்லு. தண்ணி எடுத்து கையில குடிப்பேன். நாயாட்டு நக்கி குடிப்பீங்களான்னு கேட்டேன். ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கி தான் குடிக்குமா? நக்கி தான் குடிக்கும். அது மாதிரி நக்கி நக்கி. அப்ப எனக்கு நாய் என்றியா நீ? கையில குடிக்க மாட்டீங்கன்னா எப்படி? அப்படிதான். சொல்லுங்க. என் கரத்திலே இருக்கிறது கதை. கதை. இந்த கதையை கரகர சுயர்த்தி ஓங்கி ஜலத்திலே அடிப்பீங்க. ஓங்கி அடிக்கும் போது ஓங்கி அடிக்கிறான்னா மேல தண்ணி சதுரமா சதுராதா? சதுருங்க. திவளை நீர்கள் சதுரி போது பாரு தண்ணி. ஆமாங்க. அந்த தண்ணீரை இப்படி அனார்ந்து அப்படியே குடிப்பேன். அப்படியே குடிப்பீங்க. அது எப்படிங்க? வாயில வீயும், மூக்கல வீயும், மூஞ்சில வீயும், எங்க வேணா வீயுமே அது. அப்ப தாகம் அடங்குமா? அடங்காது. 1-2 சொட்டு தான் வீயும் வாயில. ஒரு சொட்டு தான் வாயில வீயும். மத்த தண்ணி நல்லா நிம்மதியா குடிக்க முடியாது. ஏன்? நான் தண்ணீர் குடிக்க கூடாது. தண்ணி குடிக்க கூடாது. தாகம் அடங்க கூடாது. தாகம் அடங்க கூடாது. கோபம் குறைய கூடாது. அந்த துரியோதனை கொல்லா முன்னும் அண்ணன் தண்ணி உண்ண மாட்டேன் என்று சபதத்தை செய்திருக்கிறேன். கோபம் குறையக்கூடாது. வயிறார சாப்பிட்டா கோபம் வராது. வயிறார சாப்பிட்டா படுத்து தூங்கலாமா தான் இருக்கும். ஆமாங்க. அப்பேற்பட்ட விரதம் இருக்கிறீங்க. ஆனா அவன் இட்ட கட்டாத பிரகாரம் 13 வருடம் காலம் கழிஞ்சு போச்சு. ஆமாங்க. உபலாயப்பட்டினம் என்று சொல்லக்கூடிய உபலாயப்பட்டினத்தில் இருக்கிறோம். ஒண்டி கொடுத்துற மாதிரி இருக்கீங்க. வரைய என்னப்பா காரணம்? உங்க அண்ணா வரும்படி உத்தரவு. அண்ணனா? ஆமாங்க. ஆஷா நிக்க கூடாது.